உயிர் 22. இன்று நிகழ்காலத்தில் கனத்த மனதுடன் நினைவுகளிலிருந்து மீண்ட சரணின் முகம் வேதனையில் வெகுவாக கசங்கி போயிருக்க முகத்தை அழுந்த துடைத்து, எவ்வளோ நேரம் இப்படியே உட்கார்ந்திருப்ப, வா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு என்றவாறு அவள் கரத்தை பிடிக்க முயன்றான். விடு என்ற கர்ஜனையுடன் அதை உதறிக்கொண்டு எழுந்தவள் கழுத்தில் இருந்த மஞ்சள் கயிறை உயர்த்தி பிடித்து, இது இருந்தாதானே நீ என்ன அதிகாரம் பண்ணுவ என்றபடி அதை கழற்ற முற்பட அதற்குள் சரண் அவளை தடுத்தான். ஆனால் குட்டிமா என்ற பெருங்கேவலுடன் கீர்த்தியின் பாதங்களில் சரணடைந்த பிரகாசம், வேண்டாம்மா வேண்டாம், இதுக்கு மேலேயும் என்ன தண்டிக்கிறேன்னு உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத, அதை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை, எனக்கு என் பொண்ணு வாழணும், நல்லபடியாக வாழணும் என்று அவளிடம் கைகூப்பியவர், இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், ஆனால் ஏறின கையோடு இப்படி இறங்க வச்சிடாத என்றவருக்கு துக்கம் நெஞ்சை அடைக்க அதற்கு மேலும் தொடர முடியாது ஓய்ந்து போனார். ப்ளீஸ் ப்ளீஸ் கீர்த்தி, உன்னை கெஞ்சி கேட்குறேன், எதுக்காக இன்னும் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை என் பொண்ணு இத்தனை மாதம் இந்த நிலையில பார்த்த பிறகும் நான் சாகாமல் இருக்கேனேன்னு இப்படி பண்ணுறியா சொல்லு என்றவர் அவள் முகத்தில் இருந்த தீவிரத்தை கண்டு, நான் செத்தாதான் நீ வாழ முடியும்னா சொல்லு குட்டிமா, நான் இப்போவே இங்கேயே செத்துடுறேன், ஆனால் தயவு செஞ்சு இப்படி பண்ணாத, கையை கீழே இறக்குடா என்று கதறிக்கொண்டே தன் கண்ணீரில் அவள் பாதங்களை கழுவினார். அதை கண்ட சரண் குறையாத அதிர்ச்சியுடன் கீர்த்தியை பார்க்க, அவளோ சிறு சலனமின்றி கூர்விழிகளில் குறையாத வேட்கையுடன் அவரின் செயல் அவளை சிறிதும் பாதிக்கவில்லை என்பது போல உணர்வுகள் துடைத்த முகத்துடன் நின்றிருந்தாள். அதில் மேலும் அதிர்ந்தவன், கீர்த்தி என்ன இது, உங்க அப்பா காலில் விழுந்துட்டு இருக்காரு, நீ அமைதியா பார்த்துட்டு இருக்க, முதல்ல எழ சொல்லு, பெத்தவங்க பிள்ளைங்க காலில் விழுறது பெரிய பாவம் என்றவன், யோ எந்திரி என்றபடி பிரகாசத்தை தூக்க முயல, நான் பிறக்க காரணமானவெல்லாம் எனக்கு அப்பனாகிட முடியுமா என்று நேர்கொண்ட பார்வையுடன் முகத்தில் எவ்வித உணர்வையும் வெளிக்காட்டாமல் அலட்சியத்துடன் கேட்டிருந்தாள் கீர்த்தி. அவள் பேச்சில் தூக்கி வாரி போட்டது சரணுக்கு. என்ன பேசுற கீர்த்தி என்றபடி பிரகாசத்தை தூக்கி நிறுத்தியவன், நீ பேசுறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த ஆள் எந்த அளவுக்கு கேடு கட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும், இல்லைன்னு சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் இவெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன், எனக்கு பண்ணின கொடுமைக்கு இவனையெல்லாம் நான் கண்டந்துண்டமாக வெட்டி போட்டிருக்கணும் என்றிட, அதுவரை முகம் கசங்க மகளையே பார்த்திருந்த பிரகாசம் தன் செயல்களை எண்ணி வெட்கி தலைகுனிந்தார். அதுவும் இப்ப இல்லை, 3 வருஷத்துக்கு முந்தியே என்றவனின் விழிகளில் வழிந்த கனலே சொல்லியது அவனுள் அணையாமல் இருக்கும் ஜுவாலையின் அளவை. இதோ இப்ப கூட இவனை பார்க்க பார்க்க எனக்கு என்றவனுக்கு அன்றைய நாளின் நினைவுகள் ஆர்ப்பரித்து கிளம்பியது. அதன் அழுத்தம் தாழாமல் கண்களை இறுக மூடி அதை உள்ளேயே விழுங்கி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கீர்த்தியை பார்த்தான். அவளோ விழிகள் பலபலக்க இரையை வேட்டையாட துடிக்கும் புலியாக பிரகாசத்தையே வெறித்து கொண்டிருந்தாள். அவளின் பார்வையை கண்ட சரணுக்கு இது அவளது வழக்கமான பார்வை இல்லையே என்று தோன்றாமல் இல்லை. தந்தை மீது உயிரையே வைத்திருக்கும் கீர்த்திக்கு ஏன் இத்தனை வெஞ்சினம் என்று எண்ணியவனுக்கு அப்போதுதான் அன்று கீர்த்தி கூறியது நினைவு வந்தது. ஆம், அன்று அவள் தந்தையை பழிவாங்க வழி ஏற்படுத்தி கொடுப்பதாக கூறினாளே, அப்படியென்றால் என்று மீண்டும் மனதினுள் அவள் பேசியவைகளை நினைவு கூர்ந்தவனுக்கு நூற்கண்டின் நுனி பிடிபட்டது. இவன் உனக்கு நல்ல அப்பனா தானே கீர்த்தி இருந்தான், உன் வாழ்க்கையில எந்த அளவு இவன் முக்கியமானவன்னு எனக்கு நல்லா தெரியும், அப்படி இருக்க இப்படி அலட்சியத்தோடு நிற்க வச்சிருக்கேன்னா என்று புருவம் சுருக்கியவன், உன்னோட நிலைக்கு இவன் தான் காரணம் இல்லையா என்றபடி அவளை நெருங்கியவன், என்ன ஆச்சு உனக்கு, நான் இல்லாத இந்த சில வருஷத்துல அப்படி என்ன நடந்தது, இவன் உன்னை என்ன பண்ணான், அதையாவது சொல்லுமா என்று அடுத்தடுத்து கேள்விகளை தொடுத்தான். கீர்த்தியோ அப்போதும் சளைக்காமல் அதே அலட்சிய பாவத்துடன் பார்வையால் பிரகாசத்தை தொலைத்தெடுத்து கொண்டிருந்தாள். அதை கண்ட சரண் பிரகாசத்தை ஓங்கி அறைந்து, சொல்லுடா, அவளை என்ன பண்ணின, அவளுக்கு என்ன ஆச்சு, நான் இல்லாதப்போ உன் பதவி வெறிக்கு அவளை பலியாக்கிட்டியா, டேய் சொல்றா, இவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவன் யாரு, அந்த மினிஸ்டர் பையனா இல்ல என்று மொத்த ஆவேசத்தையும் கரங்களின் வழியே கடத்தியவன், சொல்லுடா, என்ன ஆச்சு என் பாப்புக்கு, அவ குழந்தைக்கு யார் காரணம் என்று சீறினான். இரு கரங்களையும் மார்பின் குறுக்கே கோர்த்து கொண்டு அங்கிருந்த தூணில் சாய்ந்து விழிகளில் குறையாத ரசனையுடன் பிரகாசத்தின் திணறலை ரசித்து கொண்டிருந்த கீர்த்திக்கு வன்மமும் பழிவெறியும் அதிகரித்தது.
அவரின் துடிப்பில் ஏதோ குறைவதை காணவும் என்று கீர்த்தி இதழ் வளைத்து தன் அதிருப்தியை முகத்தில் வெளிப்படுத்தினாள். அவள் இதழ்களோ சற்று உறக்கவே இது போதாதே என்று முணுமுணுத்தது. சரணின் பேச்சில் திகைத்து போன பிரகாசம் மாப்ள என்றிட அவரை மீண்டும் ஓங்கி அறைந்த சரண், இன்னொரு முறை இந்த வார்த்தையை சொன்ன கொன்னு புதைச்சிட வேண்டா என்று எச்சரித்தான். பிரகாசமோ அவன் கன்னத்தில் அடித்த அடியை விடவும் நெஞ்சில் அடித்த அடியில் எழுந்த வலியை கிரகிக்க முடியாமல் சட்டென சரணின் காலில் விழுந்து, அப்படி சொல்லாதீங்க மாப்ள, என்ன இருந்தாலும் இது உங்க குழந்தை, நீங்களே இப்படி பேசலாமா என்றார். அதை கேட்ட சரண் புரியாமல் கீர்த்தியை பார்க்க, சரணுக்கு முன் கீர்த்தியின் குரல் பிரகாசத்தை சென்றடைந்து அவர் உயிரை வேரோடு பிடுங்கி எறிந்திருந்தது. ஆம், அவரின் துடிப்பு அவளுக்கு திருப்தி அளிக்காததால் அதை கூட்ட வேண்டி ஒற்றை புருவம் உயர்த்தி எல்லலுடன் பிரகாசத்தை பார்த்தவள், அதை நான் சொல்லணும், நான் எப்போ இது அவரோட குழந்தைன்னு உங்ககிட்ட சொன்னேன்? எந்த தைரியத்தில் இந்த குழந்தைக்கு அவரோட இனிஷியல் போட பார்க்குற என்று இலக்கமின்றி ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தமாக உச்சரிக்க பிரகாசத்திற்கு சப்த நாடியும் ஒடுங்கி போனது. குட்டிமா, அம்மாடி, ஏண்டா, ஏன் ஏன் இப்படி என்று வெடித்து கிளம்பிய கதறலுடன் வேறற்ற மரமாக மீண்டும் அவள் பாதங்களை அடைந்தவர், நீ பொய் தானே சொல்ற, இது மாப்பிள்ளையோட குழந்தை தானே என்று தான் கேட்டதை நம்ப முடியாமல் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டி மீண்டும் கேட்டவர், ஏண்டா குட்டிமா இப்படி பேசுற, நாங்க உன்னை மாப்பிள்ளை கிட்ட இருந்து தானே கூட்டிட்டு வந்தோம், அவரு என்று மெண்டு முழுங்கியவர் சரணை பார்க்கும் சக்தி இல்லாதவராக தலையை தாழ்த்தி கொண்டே, அவருக்கு என் மேல இருந்த கோபத்துக்கு நிச்சயமா உன்னை என்று மேலும் பேச முடியாமல் முகம் பொத்தி கதறினார். இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன். என் பொண்ணுக்கு, என்னோட வாரிசுக்கு இனி இனிஷியல் என்றவர் மனதின் கனம் தாங்க இயலாதவராக, நிச்சயமா இது மாப்பிள்ளையோட குழந்தைதான், எனக்கு தெரியும் என்றார் பிரகாசம். என்னது மாப்பிள்ளையா? அது யாரு, எனக்கு தெரியாம என்று அலட்சியமாக கேட்டவள், ஹோ, ஒருவேளை இதை கட்டிட்டதால இவரை மாப்பிள்ளைன்னு சொல்றியா என்றவளின் முகம் கொல்லா புன்னகை பிரகாசத்தின் வயிற்றில் புலியை கரைத்தது. அம்மாடி, ஏண்டா இப்படி பேசுற? நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை மாப்பிள்ளை சொல்ற மாதிரி உனக்கு ஏதாவது என்று ஆரம்பித்தவரின் குரல் பெரும் நடுக்கம் கொள்ள, எங்கே மகளுக்கு தனக்கே தெரியாமல் அநீதி நடந்திருக்குமோ என்ற எண்ணமே வியர்வையை தோற்றுவித்தது. இல்லை இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். உண்மையை சொல்லுடா, இந்த குழந்தை மாப்பிள்ளையோடது தானே என்று உடைந்த குரலில் பெரும் எதிர்பார்ப்புடன் கேட்டார். அது நேரம் வரை கொண்டிருந்த புன்னகை துணி கொண்டு துடைக்கப்பட, அப்படியா என்று ஆச்சரியத்துடன் அவரிடமே கேட்டவள், பாருடா, எல்லாரும் ஒரு குழந்தையோட அப்பாவை அம்மா தான் அடையாளம் காட்டணும்னு சொல்லுவாங்க, இங்க வித்தியாசமா இருக்கு, இந்த குழந்தைக்கு இவர அப்பான்னு நீ சொல்ற என்று அழுத்தமாக பார்த்தவள், அவ்வளோ நம்பிக்கையா? ஒருவேளை நீ என்று தயவதாட்சண்யமே இல்லாமல் அவள் தொடங்கவும், தந்தை மகள் இருவருக்கும் இடையிலான சம்பாஷணையை ஒருவித திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்த சரண், கீர்த்தி என்றான். சிவசிவா என்று இரு கரங்களாலும் தன் செவிகளை பொத்திக் கொண்ட பிரகாசத்தின் இருதய துடிப்பே சில நொடிகளுக்கு நின்று போனது. அவரையும் அறியாமல் விழிகளிலிருந்து அணை உடைத்த வெள்ளமாக கண்ணீர் கரை புரண்டோட, கத்தியின்றி இரத்தமின்றி அவர் உயிரை கைகளால் பீத்து எறிந்திருந்தாள் கீர்த்தி. என்ன பேசுற கீர்த்தி? ஒரு அப்பா கிட்ட பேசக்கூடிய பேச்சா இது? இந்த நேரத்தில் குழந்தை முக்கியம். உன்னை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு எனக்கு புரியுது. உன்னோட இந்த மனநல நிச்சயமா குழந்தைக்கு நல்லதில்லை. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்றான் சரண். அவனுக்கு பதில் சொல்லாத கீர்த்தி மீண்டும் மௌன கவசத்தை அணிந்து கொண்டு சரணிடமிருந்து விலகி சென்று அமர்ந்தாள். தலையை கோதி தன்னை மட்டுப்படுத்தியவன் அருகே வேறற்ற மரமாக விழுந்து கிடந்த பிரகாசத்தை நெருங்கி சட்டையை பிடித்தவன், டேய், திரும்ப உன் நடிப்பை ஆரம்பிச்சிட்டியா? அதுவும் இந்த நிலையில் இருக்கிற பொண்ணுக்கிட்டையே என்று ஓங்கி அறைந்தவனுக்கு அவரை கொன்று போடும் வெறி. சொல்லு, அவளுக்கு என்ன ஆச்சு என்றான். சரணையை வெறித்து பார்த்து கொண்டிருந்த பிரகாசத்திற்கு இம்மையும் தெரியவில்லை, மறுமையும் புரியவில்லை. மகளின் வார்த்தைகளில் மூச்சடைத்து போயிருந்தவருக்கு சரணின் குரலில் இருந்த அறியாமை அவன் பொய்யுரைக்கவில்லை என்பதை நெற்றிப்புட்டில் அறைந்தாற் போல உணர்த்தியது. மறுநொடியே பிரகாசத்தின் இதய துடிப்பு பன்மடங்காக அதிகரிக்க
கண்கள் இருட்டிக்கொண்டு வந்தது. எச்சில் கூட்டி விழுங்கி தன்னை தேற்ற முயன்று தோற்றுப்போனவர் மூச்சு காற்றிற்கு தவித்து தள்ளாடியபடி தலையை பிடித்து கொண்டு தரையில் அமர்ந்தார். கிட்டத்தட்ட அவருக்கு சித்தம் கலங்கி போனதென்றால் மிகையல்ல. பின்னே நடப்பவைகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நிற்க பித்து பிடிக்காத குறையாக இருந்தவருக்கு இது நாள் வரை அது சரணின் குழந்தை என்று நம்பியிருந்தார். ஏனெனில் அன்று சரண் வீட்டிலிருந்து கீர்த்தியை அழைத்து வந்த நாதன் பிரகாசத்துடன் அனுப்பாமல் அவளை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டார். எங்கே காதலனிடமிருந்து பிரித்து அழைத்து வரப்படும் பெண்கள் வழக்கமாக செய்யும் முட்டாள்தனத்தை அவளும் செய்யக்கூடுமோ என்பதாலேயே இந்த முன்னேற்பாடு. கீர்த்தியை தன் மாலின் இறுதி தளத்தில் அவர் ஓய்வெடுக்க என்று பயன்படுத்திய 3 அறைகள் கொண்ட சிறிய வீட்டில் தங்க வைத்தவர் மற்றவர்களிடம் கூறி வந்தது போல பெண் சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் தன் தாய்க்கும் மகனுக்கும் கூட கீர்த்தி இவரின் கண்காணிப்பில் இருந்ததை தெரியாத விதத்தில் பார்த்து கொண்டார். அவ்வப்போது விசேஷ நாட்களிலும் வருட இறுதி நாட்களிலும் சரக்கு இறக்கப்பட்டு ரகம் பிரித்து விலை நிர்ணயிக்கும் நாட்களிலும் அவர் வீட்டிற்கு செல்லாமல் அங்கு தங்குவது வழக்கம். அதனால் தாயம்மாளுக்கு பெரிதாக மாறுபாடு தெரியவில்லை. இரவு பல நேரங்கள் வளர்மதியை துணைக்கு அழைத்து கீர்த்தியுடன் படுக்க வைத்துவிட்டு வீட்டு பெண்ணின் வாழ்வை சீரமைக்க வேண்டி நாதன் தூக்கமின்றி ஹாலில் யோசனையுடன் நடைபயின்று கொண்டிருப்பார். எப்பாடுபட்டேனும் கீர்த்திக்கு நல்வாழ்க்கை அமைத்து விடுவதையே லட்சியமாக கொண்டிருந்த மனிதர் கீழே கடைக்கு செல்லும் நேரங்களில் படுக்கை அறையையும் வாசற்கதவையும் பூட்டிவிட்டு அவளை எச்சரித்துவிட்டு செல்வார். நாதன் உடன் இல்லாத நேரங்களில் ஹாலை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டிய நிலை கீர்த்திக்கு. சமையல் அறையும் சுத்தமாக துடைத்து வைக்கப்பட்டிருக்கும். ஆபத்தான எந்த பொருட்களும் இருக்காது. வளர்மதி வீட்டிலிருந்து சமைத்து கொடுத்து அனுப்பிவிடுவார். அது மட்டுமின்றி அவள் ஏதேனும் தற்கொலை முயற்சி எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக ஹாலில் கண்காணிப்பு கேமரா பொருத்தியிருந்தார். பிரகாசத்தை துடிக்க துடிக்க தண்டிக்க வேண்டி பல வருடங்களாக மனதினுள் உரு போட்டு அவள் வகுத்த சக்கரவியூகத்தை தகர்த்தெறிந்த நாதன் அவரை அறியாமலே கீர்த்தியின் 2ஆம் எதிரி ஆகி போனது அவரின் விதியல்லாமல் வேறு என்ன சொல்ல? கீர்த்தியை பொறுத்த மட்டில் நாதனிடமிருந்த அந்த 2 மாதங்கள் கொடுமையின் உச்சம். இதுவரை அவள் கடந்து வந்தவர்களில் பாசத்தை மட்டுமே காட்டி கொல்லக்கூடிய மனிதர் ஒருவர் இருக்கக்கூடுமென்றால் அது நாதன் மட்டுமே. தினமும் அவரின் அறிவுரைகளையும் பாச பேச்சுக்களையும் கேட்க முடியாமல் தவித்த கீர்த்தி பல முறை அவரிடம் தற்கொலைக்கு முயல மாட்டேன் என்று உறுதியளித்தும் அதை ஏற்காதவர் கீர்த்தியை வீட்டு சிறையில் வைத்திருந்தார். தினமும் நாதனின் அறிவுரைகளையும் பாச பேச்சுக்களையும் கேட்க முடியாமல் தவித்த கீர்த்தி பல முறை அவரிடம் தற்கொலைக்கு முயல மாட்டேன் என்று உறுதியளித்தும் அதை ஏற்காதவர் கீர்த்தியை வீட்டு சிறையில் வைத்திருந்தார். அவரின் கண்காணிப்பில் இருந்த நாட்களில் காலை உணவை அவளுக்கு ஊட்டி விடுவதில் ஆரம்பிக்கும் நாதனின் நாள் அடுத்து சுப்பிரபாதமாக தாய் தந்தை பற்றியும் ஒழுக்கம் பற்றியும் கோட்பாடு, நெறிமுறை, குடும்ப கௌரவம், மானம், மரியாதை, ஏன் காதல் கூடாது என்று அவளுக்கு வகுப்பெடுக்க ஆரம்பித்து விடுவார். அது மட்டுமா, மாலை வேளைகளில் அவளிடம் தன் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறார் என்பது குறித்து பேசி அவள் மனதை கரைத்து சரணை மறந்து புது வாழ்விற்கு அவளை தயார்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டார். கீர்த்தியின் செயல்பாடுகளில் மாற்றம் வரும் வரை அவளை அத்தனை சுலபமாக விட்டார் இல்லை. பழிவெறியில் பிரகாசத்தை கொன்று புசிக்கும் ஆவேசத்தில் பாயும் புலியாக வேட்டையாடும் மனநிலையில் இருந்தவளை கூண்டு புலியாக அடைத்து வைத்து அவளின் அனைத்து கனவுகளையும் தவிடு பொடியாக்கிய நாதனும் கீர்த்தியின் பழிவாங்கும் பட்டியலில் பிரகாசத்துடன் தன்னை அறியாமல் இணைந்திருந்தார். சில நிமிடங்கள் மௌனமாக கழிய அங்கே கனத்த அமைதி. கீர்த்தியை நெருங்கிய சரண் அவளிடம் பழங்கள் அடங்கிய கிண்ணத்தை கொடுத்து, சாப்பிடு கீர்த்தி என்றான். அதை தட்டிவிட்டு எழுந்தவள், லுக் மிஸ்டர் சரண், நான் ஒன்றும் இங்கே சீராட வரல. நீ ரூம்குள்ளே பண்ணினதை வெளியே அத்தனை பேர் எதிரில் செஞ்சு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவனு தான் இங்கே வந்தேன். ஆனால் நீ இதை கட்டி என்ன என்று பல்லை கடித்து கொண்டே தாலியை கழற்ற முற்பட மறுநொடியே பலார் என்ற சத்தத்துடன் கீர்த்தியின் கன்னம் சிவந்து போனது.